விட்டாச்சு. நீங்க கேட்டுருக்கிறது ரோகம்ஸ் பாட்காஸ்ட். நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பைரசி பத்தி பார்க்க போறோம். ஸோ பைரசின்னு சொன்னோனே உங்களுக்கு ஆல்ரெடி நான் முன்னாடி பண்ணியிருப்பேன் எபிசோடு. அது கேட்காதவங்க கேட்டுட்டு வாங்க. அதே மாரி தமிழ் ராக்கர்ஸ் பத்தியும் கேட்டு வாங்க. தமிழ் ராக்கர்ஸ் பத்தி ஷார்ட்டா சொல்லலாம்னா, 2011லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு 2022ல வந்து ஃபர்ஸ்ட்டு பிரேக் ஆச்சு. எப்பன்னா வந்து இந்த சூரிய ரிப்போர்ட்டர் மூவி வந்துச்சு இல்லையா? அதுக்கு மொத நாள் தமிழ் ராக்கர்ஸ் மொத்தமா டெலீட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வேர்ல்ட் ராக்கர்ஸ்ன்ற பேர்ல கம்பேக் குடுத்தானுங்க. படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஆர் வரும்போது நாங்க வந்து போய்க்கிறோம்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு போனாங்க. இதுவரைக்கும் நீங்க முன்னாடி கேட்டுருப்பீங்க. ஸோ இப்ப ஏன் நான் அந்த எபிசோட் மேக் பண்றேன்? ஒரு ரீசன் இருக்கணும்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வருஷத்துல பைரசி வேர்ல்டு வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் சந்திச்சிருக்கு. அதே மாதிரி இந்த எபிசோட்ல வந்து எது பிரையாரிட்டியா இருக்கும்னா, வீடியோ கேம் பைரசி தான் பிரையாரிட்டியா இருக்கும். ஏன்னா, அங்க வந்து ஒரு பெரிய கொலையாளி சண்டையே உள்ள போயிருக்கு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இதுதான். இத வந்து கான்ஸ்பிரசின்னு சொல்ல முடியாது. 90% வந்து நடந்தது. இது வந்து ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு. ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளிய வந்திருக்காங்க. அது என்ன ஏதுன்றத பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மூவி பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மூவி பேரசின்னு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இப்ப நீங்க வந்து ஒரு படம் ஏத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் டோரண்ட்ல தான் ஏத்திட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து கேட்டீங்கன்னா, எல்லாம் டெலிகிராம் பக்கம் தாவிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல ஒரு சில மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்றத ஒண்ணொண்ணா பார்ப்போம். முதல்ல வந்து படத்த வந்து யாருமே தமிழ் குரூப்ல சொல்றேன். தமிழ்ல இருக்கிற பைரசி குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்மேன் டீரெக்ஸு, அப்புறம் வந்து தமிழன். இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் தமிழ் எம்மியோட அட்மின்னு, 2வது சொன்னது வந்து தமிழ் பிளாஸ்டர்ஸோட அட்மின். 2மே தமிழ் ராக்கர்ஸுக்கு சம்மந்தமே இல்லாத குரூப். அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அவங்க 2 பேர் மட்டும் தான் தமிழ்ல புது படம் வந்து ஓடிடில வந்தா எடுத்து போடுவாங்க. இப்போ புதுசா ஒரு 3வதா ஒரு குரூப் சேர்ந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓலா மூவிஸ். அவைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படத்த வந்து மல்டி லாங்குவேஜ் எடுத்து போட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா என்னன்னா, படம் வந்து ஹிந்தியில கண்டிப்பா இருக்கணும். இல்லன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு வடக்கு குரூப். ஸோ இந்த குரூப் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, படத்த வந்து எடுத்து ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இத டவுன்லோட் பண்ணிட்டு தான் நெறைய டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, யாருமே இங்க வந்து ப்ராப்பர் ரிப் பண்றது கிடையாது. இங்க தமிழ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, எப்படி இருப்பாங்கன்னா வந்துட்டு, பெரும்பாலும் யாரும் வந்து ரிப் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வந்து ரீமிக்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீமிக்ஸ்ன்னு எப்படி சொல்றேன்னா, அதுக்கு தனியா சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ, ஆடியோலாம் போட்டுட்டு, இந்த எம்கேபி ஃபார்மேட் இருக்குல்ல, அத தான் வந்து மக்சிங், ரீமிக்ஸிங் அந்த கான்செப்ட் இருக்கும். ஸோ, இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய படத்த வந்து ரிப் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப தமிழ் படம் எடுத்துக்கலாம். இப்ப தமிழ் படம் வந்து ஒரு பேன் இண்டியாக்கு போகுதுன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இந்த 4 லாங்குவேஜ்ல போகுது. இப்ப இந்த 4 லாங்குவேஜ்க்கும் தனித்தனியா நான் ஃபைல் எடுத்து, ஒரு வீடியோ ட்ராக், ஒரு ஆடியோ ட்ராக்ன்னு போட்டேன்னா, எனக்கு 4 ஃபைலா வரும். அதே அது எம்கேபி போயிட்டேன்னா, எனக்கு 4 ஃபைல் சேர்ந்து ஒரே ஃபைலா வந்துரும். ஸோ, இதுதான் வந்துட்டு மக்சிங், ரீமக்சிங் கான்செப்ட்க்குள்ள வர்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, டைரக்ட்டா வந்து யாருமே டெலிகிராம்ல எடுத்து போட மாட்டானுங்க. இங்க வர்றத எடுத்து தான் போட்டுட்டு இருப்பானுங்க. 2வது ஒரு விஷயம், ரீசென்ட்டா ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துச்சு. இந்த மாரி தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் மாட்டிட்டான்னு சொல்ட்டு. எனக்கு வந்து நான் அந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் ராக்கர்ஸ் வந்து திருப்பி வந்துட்டு போய்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் குடுத்தாங்க. அத நான் எப்பன்னு பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறமா ஒரு கம்பேக் ஒண்ணு குடுத்தானுங்க. ஆ பட் ஆனா வந்துட்டு பெரிய அளவுக்கு அந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு கம்பேக் குடுத்தாலுமே அவங்க வந்து புது படத்த வந்து இது பண்ணல. புது படம் மீன்ஸ் தியேட்டர் ரிலீஸ் ஆன படத்த எதுவுமே வந்து எடுத்து போடுறதில்ல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய படம். அதாவது கொஞ்சம் ஒரு 3 வருஷம், 4 வருஷம் முன்னாடி ஓடி திரிஞ்சு முடிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த படத்த தான் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட Netflixலயோ, Primeலயோ இருக்கிற படத்த தான் எடுத்து போட்டுட்டு இருந்தானுங்க. இந்த நியூஸ பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்புட்றா இவன்லாம் மாட்னான்னு சொல்ட்டு. அப்புறமா தான் தெரிஞ்சுச்சு, மாட்னது வந்து தமிழ் ராக்கர்ஸ் இல்ல, வேற ஒரு குரூப். இந்த விஷயம் நடந்த அடுத்த நாள் வந்து தமிழ் ராக்கர்ஸ் அஃபிஷியலா அவங்க டெலிகிராம் சேனல்ல நியூஸ் ஒண்ணு போட்டாங்க. என்னன்னா, மாட்னது வந்து தமிழ் பிளாஸ்டர்ஸோட எம்.என். நம்பியார். ஒன் ஆஃப் த மாடரேட்டர். அட்மின் கிடையாது. மாடரேட்டர் 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இத போட்டுட்டு இந்த மாரி அவன் தான் மாட்டியிருக்கான். நாங்க வந்து இந்த மாரி மாட்ட மாட்டோம். நாங்கலாம் பெரிய விஜிலன்டி. நாங்க வந்து எங்களுடைய சர்வீஸ் எதுவும் குடுத்துக்கிட்டே தான் இருப்போம். நாங்க கண்டிப்பா திரும்பி வருவோன்ற மாரி அவன் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுத்துட்டு போயிட்டான். இது தெரியாம நெறைய நியூஸ் சேனல் வந்து தமிழ் ராக்கர்ஸ்ன்ட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் ராக்கர்ஸ் போயி அதுக்கடுத்து ஒன் தமிழ் எமி வந்துச்சு. தமிழ் பிளாஸ்டர்ஸ் வந்துச்சு. நடுவுல தமிழ் வாத்திலாம் வந்துச்சு. சரி ஓகே. இதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டேன். இப்ப ஏன் நீ இந்த வீடியோ பைரசி பத்தி பேசுறன்னா, இன்னொரு இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நடந்த விஷயங்கள். இப்ப நடக்க போற, அடுத்து நடந்துட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட நெறைய பைரேட் சைட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே வந்து டொனேஷன் ரொம்ப ஹெவியா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஆல்ரெடி தமிழ் ராக்கர்ஸ் எபிசோட்லயே சொல்லியிருப்பேன். இந்த மாரி படத்துலலாம் வந்துட்டு இவங்க அந்த கேம்பிளிங் ஆட்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசனும் நான் கேட்டு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி தான் இப்ப வந்துட்டு இன்னொரு சைடு என்ன பண்றாங்கன்னா, இப்ப அவங்களே வந்து அந்த டிஆர்எம் கீலாம் விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டிஆர்எம் கீன்றது தெரியாதவங்க தமிழ் ராக்கர்ஸ் எபிசோட் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். நான் ஷார்ட்டா சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா
வைட் வைன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒண்ணு இருக்கு. அது வந்து யாரோடதுன்னா, Google ஓன் பண்ற கம்பெனி. ஆனா Google வந்து அஃபிஷியலா ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணதில்ல. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஆர்எம் இருக்கு இல்லையா? இப்போ வந்துட்டு நீங்க ஒரு கன்டென்ட் வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல குடுக்குறீங்கன்னா, அது வேற யாரையும் காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு புரொடெக்ஷன் போடுவீங்க. அதுதான் டிஆர்எம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புரொடெக்ஷன் குடுத்துட்டுருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து 2010ல வந்து Google வந்து அக்வயர் பண்ணிருச்சு. அக்வயர் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே இந்த சர்வீஸ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, Amazon, Netflix, Hulu, HBO Max, Hotstar. நீங்க வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் படத்த வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல சீரிஸ பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லார்ட்டயுமே இந்த டிஆர்எம் இருக்கும். டிஆர்எம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த வைட் வைன் சப்போர்ட் தான் இருக்கும். வைட் வைன்லயே பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்கும். L1, L2, L3. இதுல வந்து டிஇன்றது என்னன்னா, ட்ரஸ்டட் எக்ஸிகியூஷன் என்வைரன்மென்ட். அதுதான் டிஇ. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வாங்குற டிவைஸ பொறுத்து. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8000 ஃபோன்ல வந்து L3 தான் இருக்கும். L3 இருந்துச்சுன்னா, அந்த கன்டென்ட் வந்து ஒரு 480p தான் ஸ்ட்ரீம் ஆகும். அதுல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மூவி என்கிரிப்ட் ஆயிருக்கும். பட் ஆனா வந்து இந்த புரொடக்ஷன் பெருசா இருக்காது. அதான் L3. L2ல வந்து ஒரு 540p ஒரு 720p வரைக்கும் மேக்ஸிமம் புஷ் பண்ணுவாங்க L2ல வந்துட்டு. L2 வந்து எப்படி இருக்கும்னா, முன்னாடி ஒரு 3, 4 வருஷம் முன்னாடி இருக்கிற ஒரு ரூ. 10,000 ஃபோன் வாங்கியிருப்பாங்கல்ல. 10,000, 12,000 வாங்கியிருப்பாங்கல்ல. அதுலலாம் மெயினா அந்த L2 தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா L1. இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் புரொடக்ஷன் வேல்யூ உள்ளது. இப்போ கரண்ட்டா ஒரு 2 வருஷம் முன்னாடி ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா மேக்ஸிமம் 90% ஆஃப் டிவைஸ் வந்துட்டு L1 சர்டிஃபிகேஷன்ல தான் வரும். இதுல வந்து உங்களால ஃபோனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ அதுக்கேத்த மாரி ப்ளே பண்ண முடியும். இப்ப என்னோட ஃபோன்ல வந்து 1080p வரைக்கும் என்னால ப்ளே பண்ண முடியும். அதேமாரி 4Kல டிவி இருக்கும் இல்லையா? அங்கலாம் 4Kல ப்ளே ஆகிட்டுருக்கும். அதேமாரி இந்த L1 சர்டிஃபிகேஷன் வேற எங்க இருக்குன்னா, அந்த கன்சோல் இருக்கு இல்லையா? கேமிங் கன்சோல். அதெல்லாமே வந்து L1 சர்டிஃபிகேஷன்ல தான் வரும். இப்ப இந்த உங்க ஃபோன் வந்து L1ஆ, L2ஆ, L3ஆன்னு பார்க்கறதுக்கு ஆண்ட்ராய்ட்லயே ஒரு ஆப் இருக்கும். என்னன்னா டிஆர்எம் இன்ஃபோன்னு சொல்ட்டு. அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க என்ன சர்டிஃபிகேஷன்ல இருக்கு? உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ் எப்படி இருக்கு? ஸோ, அதனால உங்களுக்கு வந்து எந்தெந்த மாரி கன்டென்ட் எப்படி ஸ்ட்ரீம் ஆகுன்ற டீட்டெயில்ஸ்லாம் அங்க வந்துரும். இதுதான் வந்து இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மென்ட். இப்ப வந்து ஒரு கேள்வி வரும். அப்புறம் எப்படி ரிப் பண்றவங்கலாம் உங்களுக்கு படத்த எடுத்து குடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி வரும். அங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிடிஎம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். இப்ப தியேட்டர்ல இருக்கிற ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன்லாம் இருக்குல்ல, இப்ப அதெல்லாம் என்ன பண்ட்டாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலா மாறிட்டாங்க. உங்களுக்கு வந்து கியூப்ல இருந்து உங்களுக்கு வந்து படத்த வந்து இங்க ஷெட்யூல் போடுவாங்க புரொடியூசர்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்ப அந்த கீ ரிலீஸ் பண்றாங்களோ, அப்பதான் அந்த படம் வந்து என்கிரிப்ட் ஆயி வர்றது உங்களுக்கு வந்து டீகிரிப்ட் ஆயி உங்களுக்கு மூவி ப்ளே ஆகும். இது நான் ஆல்ரெடி தமிழ் ராக்கர்ஸ் எபிசோட்லயே பேசியிருப்பேன். இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே கான்செப்ட் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டிவைஸ் இருக்கு. இப்ப வந்து ஒரு Sony 4K டிவி இருக்கு. ஒரு 2,00,000 3,00,000க்கு ஒரு 4K டிவி இருக்குன்னா, அதுல இருக்கிற பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ, அதுல வர கலர் ஜெனரேட் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப அதோட கீ எடுத்துக்குவானுங்க. கீன்னு எப்படி சொல்லலாம்னா, உள்ள வந்துட்டு அந்த ஒரு கோட் இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டு இவங்க பைத்தான்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிவைஸ எமுலேட் பண்ணுவாங்க. இப்ப வந்துட்டு நெறைய இப்ப டெவலப்பர்ஸ்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணாங்கன்னா, அவங்களே வந்து விர்ச்சுவலா ஒரு மெஷின் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி பைத்தான்ல ஒரு விர்ச்சுவலா மெஷின் ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. டிவியோ இல்ல வந்துட்டு லேப்டாப்போ ஏதோ ஒண்ணு. அவங்க வச்சிருக்க சிடிஎம் கீ பொறுத்து. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, படத்த வந்துட்டு அக்கவுண்ட் லாகின் பண்ணீங்கன்னா, என்ன டேட் பண்ணும்னா, இப்ப இந்த டிவைஸ் வந்து இந்த டிவில இருக்குன்னு காமிக்கும். ஆனா நீங்க டிவில இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு லேப்டாப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டிவி மாரி அந்த சர்வருக்கு போயிரும். இப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா 4Kல வந்து ஸ்ட்ரீமிங் வந்து படத்த இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸ்ட்ரீமிங்ன்றது என்ன கான்செப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்ல ஸ்ட்ரீமிங்ன்றது ஒரு கான்செப்ட்டே கிடையாது. இப்ப நீங்க YouTubeல ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன சொல்றது? ரெட் கலர்ல ஒரு லைன் வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். இப்ப வந்து உங்க நெட்வொர்க் நல்லா ஃபாஸ்ட்டா இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் லைன் நல்லா வந்துட்டு இருக்கும் இல்லையா? நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து எதுக்குன்னா, முன்னாடியே லோட் ஆகும். நம்ம யூஸ் பண்ண டிவைஸ்ல எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு டெம்பரரி ஸ்பேஸ் மாரி இருக்கும். அந்த வீடியோ வந்து அந்த பேஜ் இருக்கிற வரைக்கும், அந்த கன்டென்ட் லோட் ஆயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம டவுன்லோட் பண்ணி தான் பார்க்குற மாரி தான் இருக்கும். என்ன நம்மளுடைய டிரைவ்ல ஸ்டோர் பண்ண மாட்டோம். அந்த பேஜ்ல அந்த அந்த குறிப்பிட்ட டைம்ல அங்க ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இவங்க இத யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து படம் வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும். அதே மாரி நம்ம டிவைஸ்ல டவுன்லோட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப Netflixலயோ இல்ல Amazonலயோ பண்ணோம்னா, அது வந்து என்ன ஆகும்னா, என்கிரிப்ட் ஆகி தான் சேவ் ஆகும். இவங்க ஆல்ரெடி இவங்களே டிவைஸ சிமுலேட் பண்றதுனால, அந்த என்கிரிப்ஷன பிரேக் பண்ணி இவங்களே டவுன்லோட் பண்ணிருவாங்க. ஆ இத டேக்கிள் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். வாட்டர் மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியாது. அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப மைன்யூட்டா பிக்சல்ல ஒளிச்சு வச்சிருப்பான். ஸோ, அதனால தான் அடிக்கடி வந்து இந்த சிடிஎம்லாம் பாதிக்கப்படும். அதே மாரி இந்த ஒரு விஷயத்தினால தான் பண்றாங்கன்னா, ஈஸியா வந்து படமோ, பாட்டோ எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். இப்படிதான் ரிப் பண்ணிட்டு இருக்காங்க. பிசிக்கல் மீடியமா இருந்துச்சுன்னா, நம்ம அதுக்கு ஏத்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம டைரக்ட்டா எடுத்துடலாம்.
இப்பலாம் டிஜிட்டலா மாறுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு பைரசி பண்றவங்களுக்கு. இப்போ நாங்க எபிசோட்ல போட்ட டேக்லைன் மாரி இப்ப அக்லி பார்ட் ஆஃப் வீடியோ பைரசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 செக்ஷன்ல பார்க்கலாம். 1 வந்து ஓவர் அப்யூசிவ் யூஸ். ஓவரா அப்யூஸ் பண்ற யூஸ் நான் எத சொல்றேன்னா வந்துட்டு, இப்ப 2022ல வந்துட்டு சாரி 23, 22 அந்த கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, Googleல இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. இனிமே நாங்க வந்து எஜுகேஷனல் டிரைவ் குடுக்க மாட்டோம்னு சொல்ட்டு. ஏன் இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சுன்னா, அந்த டைம்ல வந்துட்டு ஓவர் யூஸ் ஆஃப் Google டிரைவ் அதிகமாச்சு. மெயினா பார்த்தீங்கன்னா, பைரேட்டட் கன்டென்ட் வந்து ஓவரா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. இப்ப ஒரு சில பேர் வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா மக்ஸ் பண்றவங்க இருப்பாங்க. அந்த குரூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது. அவங்க வந்து ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. Google Driveல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும். ஏன்னா, அங்க இருந்தா ஈஸியா இது பண்ண முடியும். 2வது வந்து பெருசா அக்கவுண்ட் ட்ராக்கிங் அந்த மாரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா, ஒரு டம்மி அக்கவுண்ட்ல தான் பண்ண போறாய்ங்க. ஸோ, அதனால உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு ஒரு பெரிய ஆடியன்ஸ் கிட்ட போம்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதோட யூசேஜ்ன்றது ரொம்ப அதிகமாச்சு. நெறைய கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய ஸ்ட்ரீமிங் கம்பெனிலாம் கேஸ் போட ஆரம்பிச்சாங்க. உங்க சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு எங்களோட கன்டென்ட்லாம் பைரேட் ஆயி வெளிய போயிட்டு இருக்குன்ற பொழுது, Googleம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நெறைய அக்கவுண்ட்ட பேன் பண்ணாங்க. ஒரு சில டிரைவ்லாம் தூக்க ஆரம்பிச்சாங்க. இது யூனிவர்சிட்டி பக்கம் போம்போது, இப்ப அவங்களுக்கும் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்ப யூனிவர்சிட்டி அக்கவுண்ட் வந்து லீக் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, அது ஒரு பெரிய இஷ்யூ தானே! இப்ப வந்து அது ஒரு கெட்ட பேரா யூனிவர்சிட்டிக்கு வரும். Google வந்துட்டு நெறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் 2020, 2023ல இந்த பேன் கொண்டாந்தாங்க. இனிமே யூஸ் பண்ணக்கூடாது. இனிமே குடுத்தா நாங்க 100 ஜிபி தான் குடுப்போம். அந்த 100 ஜிபியுமே வந்துட்டு அவங்க வந்து செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்ன யூஸ் யூஸ் பண்றீங்க, அப்லோட் பண்றீங்கன்றத பொறுத்து. நீங்க வந்து ஃபைலோட எக்ஸ்டென்ஷன டெலீட் பண்ணி போட்டாலுமே, ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணி தூக்கிரும். இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மேஜரான அந்த பைரேட் பண்றாங்க இல்லையா? இந்த ஒன் தமிழ் இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த ஓலா மூவிஸா இருக்கட்டும், இவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, டிரைவ விக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட நீங்க ஒன் தமிழ் அஃபிஷியல் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, 100 டிபி ரூ. 3000 1 பெட்டாபைட் வந்துட்டு ரூ. 4500 சம்திங் ஏதோ ரேட் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ரூ. 100 ரூ. 300 வித்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து டிரைவ் ஒரு பக்கம் வித்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்த விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப தமிழ் ராக்கர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்பதாங்க இம்பார்ட்டன்டான பார்ட். தமிழ் ராக்கர்ஸ் வந்து 1 வாட்டி கம்பேக் குடுக்கல. 2 வாட்டி கம்பேக் குடுத்தாய்ங்க. திருப்பி எப்ப கம்பேக் குடுத்தாய்ங்கன்னா, இந்த வருஷம் வந்துட்டு அ ஏப்ரல்லயோ, மேலயோ குடுத்தானுங்க. கரெக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல. தமிழ் ராக்கர்ஸ் திருப்பி எப்போ வந்தாங்கன்னா, இந்த ஆகஸ்ட் டைம்ல இந்த ஸ்டார்ட்டிங்ல வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஜூலை ஆர் ஆகஸ்ட் அந்த டைம்ல வந்தாங்க. அந்த டைம்ல வரும்போது என்னாச்சு, திருப்பி வந்தாங்க. பட் ஆனா அது அஃபிஷியலான்னு தெரியல. அதோட அட்மின் வந்து அப்ப யாரா இருந்தான்னா, டிஆர் ஃபேன் சொல்லிட்டு தான் போட்டிருந்தாய்ங்க. ஏன்னா அவன் தான் வந்து மெசேஜ் போட்டிருந்தான். எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ, இப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, படத்த விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா, நீங்க வந்து ஒரு சில பிரிண்டர்லாம் இப்ப கிடைக்காது. இப்ப தமிழ்ல வந்து ப்ளூரே டிஸ்க்ன்ற இதே அழிஞ்சு போச்சு. இப்ப நீங்க வந்துட்டு அங்காடி தெரு எடுத்துக்கலாம் ஓகேவா? இந்த அஞ்சலி நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த படம் வந்துட்டு இப்ப நீங்க எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போனாலுமே உங்களுக்கு அந்த ப்ளூரே கிடைக்காது. அதே மாரி அதுக்கு மார்க்கெட்டே இல்லன்னு அவங்க அந்த அஃபிஷியலே சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வேற வழி இல்ல. ஆனா இவங்கள்ட்ட வந்து ஆல்ரெடி எல்லா காப்பியும் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஓடிடி மட்டும் இல்லாம ப்ளூரேலேருந்தும் ரிப் பண்ணி எடுத்து போட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்ப தமிழ்லயே பெரிய லைப்ரரி யார்ட்ட இருக்குன்னா, தமிழ் ராக்கர்ஸ்ட்ட இருக்கு. அதே மாரி இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ரேர் பிச்சிட்டு இருக்கும். ரேர் பிஜியும் கிடையாது, தமிழ் ராக்கர்ஸும் கிடையாது. இப்ப அதுக்கடுத்து வந்தவங்கள்ட்டலாம் அந்த லைப்ரரியோட அவைலபிலிட்டின்றது ரொம்ப கம்மி. இப்ப இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, வைஃபை மூவிஸ்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்டெண்டடா வச்சிருந்தேன். அதுவுமே நான் இப்ப வந்து கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து 265 பிரிண்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு நல்ல விஷயம். அதே மாரி மல்டி ஆடியோவும் குடுத்து விட்டுருக்கேன். அ எந்த படம் எடுத்துக்கலாம்னா, ஜெயிலர் படம் வந்து தமிழ்லயும் இருக்கும், ஹிந்திலயும் இருக்கும். அவன் சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த ப்ளூரே காப்பிய வந்து சாம்பிளுக்கு போட்டு விக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாரி ஒரு சில பேரு என்ன பண்ணாங்க, சில திருட்டு பயல்லாம் இருக்காய்ங்க. என்ன பண்ணுவாய்ங்கன்னா, இண்டிவிஜுவலா ரிப் பண்ணி போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து கன்டென்ட் திருடி அவனோட டெலிகிராம் பேஜ்ல போட்டுட்டு இருந்தான். போது என்ன ஆச்சுன்னா, ஸ்டார்ட்டிங் நெறைய பேர் சண்ட போட்டாங்க. உதாரணத்துக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் ஸ்பரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப அவர் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவரு டொனேஷன் கேட்டாரு. டொனேஷன் கேட்கறது வேற, அ படத்துக்கு சார்ஜ் பண்றது வேற. ஸோ இவரு வந்து டொனேஷன் தான் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவருமே வந்து என்ன சொல்றது, மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஒரு 32 படமோ சம்திங் ஏதோ 28 32 படமோ. அது மொத்தமா வந்துட்டு 720p, 1080p, 4K 3 பிரிண்ட்டும் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எடுத்து போட்டாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த கன்டென்ட் எல்லாம் அப்படியே வந்துருச்சு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அவரு ஒரு ஷார்ட் லிங்க் போட்டிருப்பாரு. அத விட்டுட்டு இவன் தனியா ஷார்ட் லிங்க் போட்டு அது ஒரு பிரச்சனை ஆச்சு. அத உட்காந்து அது ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவரும் விட்டுட்டாரு. எதுக்குடா பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஜாக் ஸ்போரான்றது இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து தமிழ் ராக்கர்ஸ் டைம்லேருந்தே இண்டிபெண்டன்ட்டா மக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தவங்க. அந்த குரூப்லாம். அந்த குரூப்பே வந்துட்டு மதிக்காம வந்து இந்த மாரி இப்ப புதுசா முளைக்கிறவன் என்ன பண்றாங்கன்னா, அத எடுத்து இப்ப விக்க ஆரம்பிச்சுட்டானுங்க.
நெறைய பேர் இதனாலேயே வெளிய போயிட்டானுங்க. இப்ப யாரும் பண்றதில்ல. அண்ட் ஒன் மோர் திங் இப்ப நாங்க இதெல்லாம் பேசுறதுனால வந்துட்டு, இவன் வந்து பைரசி சப்போர்ட் பண்றான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த பைரசி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய படம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்துட்டு நாளைக்கே இந்த ஓடிடில அந்த படம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஷா படம். பாஷா படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்துச்சு. வந்து ஒரு 2, 3 நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த படம் வந்துட்டு டிஜிட்டல் யாருக்கும் விக்கல போல. ஆனா என்ன ஆயிடுச்சு, டிவிக்காரங்க அந்த வாங்குன டிவி சேனல் வந்து அங்க குடுத்துட்டானுங்க. குடுத்த பிறகு ரஜினி சண்ட போட்டு, "எப்படி நீ வந்து பாட்ஷா படத்த போடலான்னு" சொல்லி தூக்கிட்டான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்ஷா படம் வந்துச்சு. அதுக்கப்புறமா டக்குனு அந்த பைரசி சைட்ல வந்துருச்சு. ரிலீஸ் ஆன ஒரு 1 மணி நேரத்திலே இப்ப நல்ல பிரிண்ட் வந்துருச்சு. ஒரு 13 ஜிபியோ, 16 ஜிபி பிரிண்ட்டோ வந்துச்சு. இப்ப என்னால வந்து ஒரு பாட்ஷா படம் பார்க்கணும்னா, நான் டிவில மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா டிவில வந்து நான் நெனச்ச நேரம்ல பார்க்க முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்தது தான் ஓடிடி. ஆனா ஓடிடில இந்த படம் இல்ல. ஆனா தமிழ் ரெக்வெஸ்ட்டா இந்த படம் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இதுல இன்னும் கொஞ்சம் கெட்டது என்னன்னா, ஆ இவங்க வந்து இந்த ஆட் போடுறது, அதுக்கப்புறமா புது படம் ரிலீஸ் ஆகும்போது வெறும் இந்த பெட்டிங் ஆப்ஸா போட்டு சாவடிக்கிறது. இது வந்து கெட்ட விஷயம். அக்லியான ஒரு பார்ட் என்னன்னா, அது வந்து வெறும் பைரேட் சைட் மட்டும் இல்ல. டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்க சைடு மேலயுமே தப்பு இருக்கு. ஒரு பெரிய இஷ்யூ என்ன ஆச்சுன்னா, தமிழ் ராக்கர்ஸ் வந்து அழிஞ்சு போனதுக்கு காரணமே ஆடியன்ஸ் தான். தமிழ் ராக்கர்ஸ் கிடையாது. ஏன்னா தமிழ் ராக்கர்ஸ் வந்து நல்லா தான் இருந்துட்டு இருந்தான். என்ன சொல்றது? அவனோட சர்வீஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நார்மலா இருந்துட்டு இருந்த ஒரு குரூப்ப உசுப்பேத்தி, உசுப்பேத்தி எப்படி உசுப்பேத்துவாய்ங்கன்னா, ஏதாவது ஒரு புது படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுன்னா, கீழ போய் நான் போய் தமிழ் ராக்கர்ஸ்ல பார்த்துருவேன். அப்படி பேசி, பேசி தமிழ் ராக்கர்ஸ சாவடிச்சானுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, தமிழ் ராக்கர்ஸ் போய் ஆச்சா, அதுக்கப்புறம் டெலகிராம் வந்துச்சு. டெலகிராம் வந்த பிறகு என்ன பண்றது, அதே மாரி ஒவ்வொரு ட்ரெய்லரையும் போயிட்டு, நான் வந்து படத்த டெலகிராம் டவுன்லோட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அத பேசுனாய்ங்க. அதனால அதுவும் நக்கிட்டு போச்சு. இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமோட சிஇஓ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ்ல. எதுக்குன்னா, பைரசி கன்டென்ட் வித்ததுக்காண்டியும், பைரசி கன்டென்ட் அங்க ஹோஸ்ட் பண்ணதுக்காண்டியும், அதுக்கப்புறமா ட்ரக் யூசேஜ் இன்னும் ஒரு சில அன்வான்டடான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணதுனால அவர வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டுருக்கானுங்க. இதுக்கு வந்து அவர் என்ன பண்ண முடியும்? அவர் மட்டும் இல்ல. டெலகிராம் கம்பெனிக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா டெலகிராம் வந்து இப்ப முன்ன விட இப்போ நெறைய மெசேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ட்விட்டர் இருக்கிற நிலைமைக்கு டெலகிராம் கிடையாது. ட்விட்டர்ல நீங்க போனீங்கனாலே தெரியும். அங்க வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கும். முழு படத்தையும் எடுத்து போட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறமா ஒரு சில ஸ்கேண்டலான வீடியோஸ்லாம் எடுத்து இப்போ பரவிட்டே இருக்குது. அது வந்து எப்படி சொல்றது? உங்க ப்ரிஃபரன்ஸையும் தாண்டி நீங்க ட்விட்டர்ல இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்டென்ட் வந்தே ஆகும். அந்த அளவுக்கு அது புஷ் ஆயிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம் தான். ஸோ இதுதான் வந்து வீடியோ பைரசில இருக்கிற த குட், த பேட், த அக்லி. ஸோ இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க ஆல்ரெடி மியூசிக் எபிசோட் ஒரு கடைசி 1/4 மணி நேரம் பத்தி நான் பேசியிருப்பேன். ஒவ்வொரு குவாலிட்டி எப்படி இருக்குது? எந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது? இப்ப மியூசிக் கன்டென்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்றத பத்தி பேசியிருப்பேன். ஸோ மியூசிக்கோட பைரசி பத்தி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பைரசி எபிசோட்ல கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ, அத இங்க ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். ஸோ, மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 2 வகையான குரூப் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பப்ளிக்கா இருக்கிற ட்ராக்கர்ஸ் இருப்பாங்க. இன்னொன்னு வந்து பிரைவேட்டா அ எலைட்டா இருக்க ட்ராக்கர்ஸ்ன்னு சொல்றேன். நான் ஏன் அவங்கள வந்து எலைட் ட்ராக்கர்ஸ்ன்னு சொல்றேன்னா, அவைங்க வந்துட்டு ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இப்போ வந்து பைரசி மார்க்கெட்லயே வந்து மியூசிக் ட்ராக்கர்ஸ் தான் பயங்கரமா காசு பார்க்குறாங்க. அதுவும் வந்து பிரைவேட்டா ட்ராக்கர் வச்சிருக்காங்க. இந்த பிரைவேட் ட்ராக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாய்ங்கன்னா, பாட்ட வந்துட்டு நீங்க நெனச்சு பார்க்க முடியாத குவாலிட்டிலலாம் அவங்கள்ட்ட பாட்டு இருக்கும். இப்ப தமிழ் பாட்டே வந்துட்டு இப்ப இளையராஜா பாட்டு எடுத்துக்கலாம். இப்ப வந்து இளையராஜா அவர் அஃபிஷியல் சேனல்ல போடுறது தான் ஒரிஜினல் நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அத விட ஹை குவாலிட்டில ஒரு சில பிரைவேட் ட்ராக்கர்ஸ்லாம் இருக்குது. டெலகிராம்னு சொல்லும்போது நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா, டைரக்ட்டா சேனல்ல போய் இந்த ஃபிளாக் டவுன்லோட் பண்றது அந்த மாரி கிடையாது. அந்த ஒரு பாட்டோட சைஸே கிட்டத்தட்ட ஒரு 500 எம்பி, 600 எம்பி அந்த சைஸ்லாம் இருக்கும். வெறும் மியூசிக்கோட சைஸே வந்துட்டு 600 எம்பிலாம் இருக்கிற குரூப்லாம் இருக்கு. ஆனா அது வந்து என்னன்னா, ரொம்ப பிரைவேட்டா இருக்கும். அதுல ஒரு இன்னொரு என்னன்னா, ரொம்ப காசு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவைங்க வந்துட்டு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்ப நீங்க வந்து ஒரு பழைய சிடி கடையில போய் ஏதாவது டிஸ்க் ஏதாவது கிடைச்சுச்சுன்னா, எடுத்து குடுக்குற இது கான்ட்ரிபியூட் பண்ற மாரி இருக்கும். நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணா தான் உங்கள அந்த குரூப்லயே இருக்கும். ஆனா இருக்க முடியாது. அதே மாரி இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு பெரிய குரூப் யாருன்னா, வாட்சிடின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. அவைங்க வந்து ஒரு பிரைவேட்டான குரூப் தான். ஸோ அவைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பழைய பழைய ஆத்தர்லாம் இப்ப வந்துட்டு இங்க இவரு ஃபிளாக் மங்கீஸ்ல பேசுவாங்க இல்லையா? அந்த எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் பேசுறாங்களோ, அந்த மியூசிக்லாம் இவர்ட்ட இருக்கிற கலெக்ஷன விட அவைங்கள்ட்ட பயங்கரமா இருக்கும். எப்படி சொல்றது? இப்ப இவர் வந்துட்டு இப்ப பேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சாங்ஸ் எடுத்து வச்சுட்டுருப்பாரு. ஆனா இவரு வச்சிருக்க குவாலிட்டியோட நான் அடிச்சு சொல்றேன். இவைங்கள்ட்ட இத விட 100 மடங்கு சரியான குவாலிட்டியான மியூசிக்கா இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஹை லாஸ்லெஸ் ஸ்ட்ரிப் தான்.
வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கூட லாஸ் ஆயிருக்காது. அந்த அளவுக்கு வந்து பிரிசிஷனா ரிப் பண்ணி எடுத்து போடுற குரூப் அது. வாட்ஸிரின்றது. அந்த மாரி குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைவேட் தான். நீங்க வந்து பப்ளிக்காலாம் முடியாது. அங்க இருந்து இந்த குரூப்லேருந்து உங்களுக்கு யாராவது இன்வைட் குடுத்து உள்ளயே முடியும். அப்படியே நீங்க உள்ள போனாலும், அங்க வந்து காசு பிரையாரிட்டி கிடையாது. இந்த குரூப் பொறுத்தவரைக்கும். இந்த குரூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா உங்கள வந்து விடமாட்டான். ஒரு 1 வீக் பார்ப்பான். 1 வீக்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அசைன்மென்ட் பண்ற மாரி இருக்கும். ஏதாவது ஒரு 2, 3 பார்ட் எடுத்து நீங்க போடுற மாரி இருக்கும். ஆனா வந்து டிஜிட்டல்லேருந்து சுட்ட சுட்ட காப்பி இருக்கக்கூடாது. பிசிக்கல் காப்பிலேருந்து எடுத்து போடணும். அதுதான் எங்களுக்கு வந்து பெரிய டிமாண்ட். அந்த குரூப்ல போய் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பாட்டு வேணாலும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாரி ஆப்பிள் மியூசிக்கோ, டைடலோ இல்லாம, இப்ப ரீசென்ட்டா எல்லா ஆர்டிஸ்ட்டும் வினைல்ல குடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த ரிப் எடுத்து அவன் போட்டுட்டு இருக்கான். ஸோ இத விட அது குவாலிட்டி ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த மாரி விஷயம் தான் மியூசிக் பைரசில போயிட்டுருக்கு. ஸோ மியூசிக் பைரசி பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி அங்கேயே பேசிட்டேன். அதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்ப நம்ம பார்க்க போறது வீடியோ கேம் பைரசி. இந்த பைரசி இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் ஏரியான்றது இந்த ஏரியா தான். ஏன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு படத்த பைரேட் பண்ணி மாட்டுனீங்கன்னா கூட இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் வராது. எப்படி சொல்றது? இப்ப நீங்க வீட்ல ஒரு படம் பார்க்குறீங்க கூட இந்த பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா, நீங்க வந்து கேம பைரேட் பண்ணி இன்கேஸ் வந்து அவங்களோட ரேடார்க்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து லீகல் நோட்டீஸே வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு. எப்படி சொல்லலாம்னா, இப்ப வந்து GTA 5யோட ஓவரால் கலெக்ஷன் இருக்கு இல்லையா? அது வந்து டாப் 5 மூவிஸ சேர்த்தாலுமே வராது. அந்த அளவுக்கு கேமிங் இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப பெருசு. இப்ப இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப பெரிய தொல்ல குடுக்குற குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பைரசி பண்றதுல வந்து இந்த சீன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்ட் குரூப் ஒண்ணு இருக்கானுங்க. இவங்க வந்து எப்போ ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அரவுண்ட் ஒரு 80ஸ், 90ஸ் அந்த டைம்லயே உள்ள வந்துட்டாங்க. எப்பன்னா கேமிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்பயே உள்ள வந்தாச்சு. இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேம வந்து ஃப்ரீயா குடுக்கணும். அதே நேரத்தில வந்து அவங்க சேலஞ்சிங் எடுத்துக்கிறாங்க. இத வந்து கிராக் பண்ண முடியுமான்றது தான் பெரிய மேட்ரு. ஸோ இந்த குரூப்ல வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, அந்த ரஷ்யன், சைனீஸ் அப்புறம் யூரோப்பியன் குரூப் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. யுஎஸ்லேருந்து பெரும்பாலும் வரமாட்டாங்க. ஏன்னா, அங்க வந்து லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க மாட்டுனீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாரி இருக்கிற சூழ்நிலையில, இந்த ரீஜியன்ல தான் பெரும்பாலும் உள்ள வருவானுங்க. இந்த சீன் என்ன பண்ணுவானுங்கன்னா, இவங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு அனானிமஸான ஒரு கம்யூனிட்டி. நீங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ள முடியாது. நீங்க வந்து கிராக் பண்ணி உங்கள ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள அவங்க ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து கிராக்கிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. நீங்க பண்ற வொர்க் புடிச்சா உங்களுக்கு இன்வைட் வரும். நீங்க போய் ஜாயின் பண்ணலாமே தவிர, டைரக்ட்டாலாம் யாரும் உள்ள முடியாது. நான் இதுக்கு முன்னாடி வாட்சிட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாரி தான் இந்த ப்ரொசீஜர் இங்கேயுமே. இப்ப இந்த குரூப்ல வந்து மெயினா யார் இருக்கான்னு சொல்லப்படுதுன்னா, ஸ்கிட்டோ, கோடெக்ஸு, சிபிஒய், ரூனு, அதுக்கப்புறம் ஆர்ஜி மெக்கானிக்ஸு, அப்புறம் வந்து ஃபிட்கர்லு, எம்ப்ரஸ்ஸு இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. இதுல ஒரு சில பேர பத்தி தான் நம்ம இந்த இதுல டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கேம பைரேட் பண்றதுக்கும், ஒரு மூவி, சாங்க பைரேட் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவியோ இல்ல சாங்கோ வந்து டைரக்ட்டா அந்த ஃபைல்ல என்கிரிப்ட் ஆயிருக்க டேட்டா வந்து அன்லாக் பண்ணிட்டா மட்டும் போதும். படமோ, பாட்டோ உங்களுக்கு வந்துரும். ஆனா கேம்ன்றது அப்படி கிடையாது. அம் ஏன் சொல்றேன்னா, இப்ப கேமிங் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சண்டையே போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெனோவோ வேணுமா? வேணாமான்னு சொல்ட்டு. டெனோவ பத்தி நம்ம பின்னாடி கொஞ்சம் லேட்டா வருவோம். இப்ப அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கிறது வந்து ஏன் காரணம்னா, அது வந்து ஒரு சைடு வந்து பெரிய பெரிய கேமிங் கம்பெனிக்கும், அது விளையாடுற ப்ராப்பரா காசு குடுத்து வாங்குற இந்த ஜென்யூன் காப்பி வாங்கி விளையாடுறவங்களுக்கும் இருக்கிற சண்டை. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த கிராக் பண்றவங்களுக்கும், அந்த கம்பெனிக்கும் பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. எப்படி சொல்ல போலான்னா, இப்ப அந்த கிராக் பண்றாங்க இல்லையா? இப்ப உங்களுக்கு கேமா குடுத்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப அவங்க வந்துட்டு எனக்கு இந்த கிராக் பண்றதெல்லாம் வேணாம். நான் வந்து இப்போ ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணணும்னு நெனைச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 4,00,000லேருந்து $6,00,000 அமெரிக்க டாலர்ஸ் வந்து குடுக்குறதுக்கு பெரிய பெரிய கம்பெனி ரெடியா தான் இருக்கானுங்க. ஆனா ஒரு சில பேர் போயிருக்காங்க. ஒரு சில பேர் போல. அதெல்லாம் பின்னாடி என்னன்றத நான் சொல்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில 2 வகையான குரூப் இருக்காங்க. ஒருத்தர் வந்து கிராக்கிங், இன்னொருத்தர் வந்து ரீபேக்கிங். கிராக்கிங்ன்றது யாருன்னா, அவங்க தான் வந்து கேம ஃபர்ஸ்ட்டு கிராக் பண்ணி, ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் போட்டு உங்களுக்கு குடுக்குறது. ரீபேக்கிங் என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்போ ஒரு கேம எடுத்துட்டாங்கன்னா, அந்த கேம வந்துட்டு சைஸ குறைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 140 ஜிபிக்கு நீங்க ஒரு கேம் டவுன்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாராலும் 140 ஜிபி குடுக்க முடியாது. அதே மாரி இந்தியா மாரி கண்ட்ரில வந்துட்டு, அந்த அளவுக்கு நெட் ஸ்பீட் இப்ப தான் நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே அந்த கேம நான் வந்து ஒரு 70 ஜிபி, ஒரு 60 ஜிபி நான் சுருக்கி குடுத்தேன்னா, உங்களுக்கு நெட்வொர்க் பேண்ட்வித்தும் கம்மி. அங்க பைரசி புரொவைட் பண்ற அவங்களுக்கு வந்து சீட் பாக்ஸ்ல கொஞ்சம் ஸ்பேஸ் அலோகேட் பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு வந்து பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஸ்பெண்ட் பண்றதுல. இப்ப இந்த ரீபேக்கிங் பண்றதுல ஒரு மிகப்பெரிய குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோடி, பிட்கர்லு, ஸ்கிடோ, கோடெக்ஸ் அப்பப்போ பண்ணிட்டு இருப்பாரு. வேற 3DM குரூப் ஒண்ணு இருக்கான். அப்புறம் சிபிஐ, ரோனு. டூடி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் ஒரு கேம வந்து ரீபேக் பண்றதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 30 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். ஓகே. இது வந்து ரீபேக்கிங் குரூப். இன்னொன்னு வந்து கிராக்கிங் சொல்ட்டு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேம வந்து
ரிலீஸ் ஆன பிறகு அத கிராக் பண்ணி ஐஎஸ்ஓ போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்கள்ட்டருந்து வாங்குற பிரிண்டெல்லாம் ரீபேக்கிங் வந்து சுருக்கி குடுப்பாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு செயின் தான். இப்போ ஒரு கேம் ரிலீஸ் ஆகுது. அந்த கேமோட புரொடக்ஷன் வந்துட்டு கிராக்கர்ஸ ரிமூவ் பண்ணுவாங்க. அது ஒரு ஐஎஸ்ஓ போடுவான். அந்த ஐஎஸ்ஓவ ரீபேக்கர்ஸ் வந்து ஃபைல் சைஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு குடுப்பாங்க. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இப்ப இந்த டிஆர்எம்ம தூக்குறாங்க இல்லையா? இப்ப இங்க வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைரசி பண்ற குரூப் வந்து டெனோவோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பத்தி இப்ப நம்ம நார்மலா பார்க்கலாமே. ஸோ டெனோவோ வந்து எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, 2014ல ஸ்டார்ட் பண்றாங்க. Redditல வந்து கிராக் வாட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்ரெடிட் இருக்கு. அதோட மாட் என்ன சொல்றாருன்னா வந்து, டிஆர்எம்ன்றது எப்ப டெனோவோ கையில போச்சோ, அப்பயே வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு நெறைய குரூப்புக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்ப கேமிங்ல கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து அ கிராக்கர்ஸுக்கு வந்து பெரிய டஃப் குடுக்குறது இதுதான். சிம்பிளா எப்படி சொல்லப்போலாம், இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த டெனோவோ ரொம்ப முக்கியன்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு வீடியோ கேம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அதோட பூம் பீரியட் ஒண்ணு இருக்கும்ல. கரெக்ட்டா அந்த வந்து அந்த ஒரு ஹைப் இருக்கும்ல. அந்த ஹைப் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் வரைக்கும் அந்த கேமுக்கு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் விளையாண்ட பிறகு வர பேஸ் வேற. பட் ஆனா அந்த ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல. அது வந்து 1 இயர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப டெனோவோ என்ன பண்ணுவான்னா, யூசுவலா ஒரு கேம் ரிலீஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து $150K வந்து அவனுக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறமா 1 இயர் முடிஞ்ச பிறகு ஒரு 2Kன்ற மாரி மந்த்லி இன்ஸ்டால்மென்ட் மாரி பே பண்ணிட்டு இருப்பாங்க கேமிங் கம்பெனிஸ். இப்ப இவன் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, கேமோட சேல்ஸ் வந்து ஒரு பக்கம் இன்கிரீஸ் ஆச்சு. ஆனா இன்னொரு சைடு வந்து ஒரு பெரிய டிராபேக் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. இதுல வந்து இன்னொரு கான்ட்ரோவர்சியா என்ன போயிட்டு இருக்குன்னா வந்துட்டு, இந்த டெனோல வேலை பார்க்குற நெறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி கிராக்கர்ஸா இருந்தவங்க தான் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு சேலரிலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அரவுண்ட் 500K மாரி குடுத்துட்டு இருக்காங்க. ஆவரேஜா. அங்க மினிமம் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்ட்டு. ஒரு கேமுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 100K வாங்குறான்ல. இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கேம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ட்ரிபிள் ஏ டைட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100, 150 வரும். நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, கணக்கு எங்கேயோ போகும். இவன் வந்து கம்பெனில வேலை பார்க்கிறத விட இவன் தான் நெறைய சம்பாதிச்சுட்டு இருப்பான். இப்ப இது வந்து என்ன ஆச்சுன்னா, நெறைய கிராக்கர்ஸ்க்கு வந்து பெரிய தலைவலியா போச்சு. அதுல ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, ஸ்டார்ட்டிங்ல டெனோவோ வந்த டைம்ல ஒரு சைனீஸ் குரூப் 3DM அவங்க வந்து கேம வந்து ஒரு 3 மாசத்திலேயே கிராக் பண்ணி ஜெயிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த கிராக்கிங் சிஸ்டம் இன்னும் எனேபிள் பண்ணி ரைஸ் ஆஃப் த டாம் ரெய்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ரைஸ் ஆஃப் த டாம் ரெய்டர் ரிலீஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா, இந்த சைனீஸ் குரூப் வந்து தோத்து போயிருச்சு. எங்களால வந்து எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. டெனோவோ இந்த மாரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில பைரசின்ற விஷயமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஓவர் பேஸா தான் பார்க்கணுன்ற மாரி ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க தோத்து போனாங்க இல்லையா? அது வந்து எந்த கேம்னா, ரைஸ் ஆஃப் த டூம் ரைடர். அந்த கேம வந்து கரெக்ட்டா இவங்க ஸ்டேட்மெண்ட் விட்ட ஒரு 193 நாளுக்கு அப்புறம் வந்து இட்டாலியன்ல ஒரு குரூப் இருந்தான். அவன் பேர் வந்து சிபிஒய். அவன் வந்து கிராக் பண்ணி எடுத்து விட்டான். அதே மாரி கிராக் ரெக்கார்ட்லயே வந்துட்டு கிட்டத்தட்ட லெனோவோ கேம்ஸ் வந்து 65 டைம் வந்து இவன் தான் கிராக் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்கான். இவங்க வந்து ஒரு பெரிய டீமு. இந்த மாரி விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹாக்வர்ட் லெகசின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒண்ணு வருது. ஸோ அந்த கேம் வரும்போது தான் டெனோவோட ஹையஸ்ட் புரொடக்ஷன்ற மாரி கிளைம் பண்ணாங்க. அந்த கிளைம் பண்ணும்போது நெறைய கிராக்கர்ஸ் வந்து என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து கிட்டத்தட்ட இவனும் வெளிய போனான். கோடெக்ஸும் வெளிய போயிட்டான். நான் கிராக்கிங் பண்றேன்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டான். அந்த டைம்ல தான் ஒரு புதுசா ஒரு கேரக்டர் ஒண்ணு உள்ள வந்தாங்க. அவங்க வந்து யாருன்னா, சி5ன்ற இனிஷியல் நேம் கொண்ட எம்ப்ரஸ். அவங்க வந்து எப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல கோடெக்ஸோட கொலாப் வச்சுட்டு இனிஷியலா மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்புறம் தனியா வெளிய வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹாக்வர்ட்ஸ் லெகசி கதைக்கு வரலாமே. ஸோ ஹாக்வர்ட்ஸ் கேம வந்துட்டு அரவுண்ட் ஒரு 10 நாள்லயே வந்து நான் வந்துட்டு தூக்கிறேன்னாங்க. அதே மாரி சொல்லி தூக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய சக்சஸா பார்த்தானுங்க. ஸோ இப்ப இவங்களோட ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இவங்க கோடெக்ஸோட ஆல்ரெடி கொலாப்ல இருந்தாங்க. அப்புறம் வெளிய வந்தாங்க. இவங்க எப்போ சோலோவா வெளிய தெரிய ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளானட் ஜூன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு. அத பிரேக் பண்ணவும் இவங்களுக்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி கெயின் ஆரம்பிச்சுச்சு. அதே மாரி வார் ஹேமர் 2, ஆனோ 1800 இந்த மாரி சொல்லி கேம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப குரூப்பா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, இந்த சீன்ல வந்து பெரும்பாலான ஆல்ரெடி சொன்ன லிஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்கலாம் வந்துட்டு குரூப்பா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கும்போது, இவங்க இண்டிவிஜுவலா வந்தாங்க. இண்டிவிஜுவலா வந்து நெறைய இத பிரேக் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஆர்டிஆர் இவங்க தான் தூக்குனாங்க. அதே மாரி ஜூன் 2020லேருந்து ஜூலை 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 மேஜர் டைட்டில் வந்துச்சு அந்த டைம்ல. அந்த டைம்ல வந்து மொத்தம் அதில பாதிக்கு மேல கிராக் பண்ணது வந்துட்டு எம்ப்ரஸ் தான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க இந்த மாரி பண்ணவும் இவங்களுக்கு பாப்புலாரிட்டி ரொம்ப கெயின் ஆரம்பிச்சுச்சு. எந்த அளவுக்கு கெயின் ஆரம்பிச்சுச்சுன்னா, டெனோவோ வந்து சிங்கிள் ஹேண்ட்ல பார்த்துட்டான்னு சொல்லிட்டு நெறைய ரெடிட்ல நெறைய பேர் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாரி இவங்க வந்து ரெடிட்லயுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஆள் தான். அதே மாரி இவங்க வந்து கேம கிராக் மட்டும் பண்றதில்ல. அந்த கேம்ல இருக்க இஷ்யூவும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ரெசிடென்ட் ஈவில் 8 இருக்கு இல்லையா? அந்த கேம்ல வந்து இனிஷியல் ரிலீஸ் அப்ப டெனோவோட தான் வந்துச்சு. 2வது அத கொஞ்சம்
சட்டரா இஷ்யூ இருந்துச்சு. அப்பப்ப ஃப்ரேம் அப்பப்போ அங்கங்க ட்ராப் ட்ராப் ஆயிட்டு இருந்துச்சு. ரெசிடென்ட் ஈவில் அஃபிஷியல் ரிலீஸ்ல இருந்த அந்த குறையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி, இவங்க குடுத்த அந்த ஐஎஸ்ஓ வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஸோ அதே மாரி இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி இவங்க கேம் இதுவரைக்கும் எத்தன கிராக் பண்ணியிருக்காங்கன்னா 25. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த இட்டாலியன் குரூப் வந்து 65 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அத விட சிங்கிள் ஹேண்டடா பார்க்கும்போது அந்த எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தி தான் இங்க. இப்ப வந்து என்னாச்சுன்னா, இந்த மாரி போயிட்டுருக்குது. பட் ஆனா ஒரு கட்டத்தில என்னாச்சுன்னா, இந்த அம்மா வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா உள்ள போக ஆரம்பிச்சாங்க. எப்படி சொல்லலாம்னா, ஒரு சில அன்வான்டடான கருத்துக்கள், ரொம்ப டிரான்ஸ்போபிக்கா நெறைய இஷ்யூ உள்ள போச்சு. ஸோ இப்ப அந்த விஷயங்கள நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரீபேக்கர்ஸோ, கிராக்கர்ஸோ அவங்க ஒரு ஃபைல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அதில வந்து .NFOன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து என்னென்ன ரிலீஸ் பண்ண போறோம், மத்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அங்க தான் வந்து சண்டை வந்து புகைய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ் பீப்பிள் பத்தி ஜே.கே. ரவுலிங் இந்த ஹாரி பாட்டர் ஆத்தர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது, நெறைய பேர் வந்து புடிச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க. புடிச்சு அடிச்சிட்டு இருக்கும்போது, என் அம்மாவுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆயிட்டு, அது எப்படி நீங்க வந்து ஜே.கே. ரவுலிங்ன்றது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு பெர்சன் தான். அவங்களுடைய ஸ்டாண்ட்ல எந்த தப்பும் கிடையாது. ஒரு பொண்ணா இருக்கும்போது சொசைட்டில இந்த மாரி பிரச்சனை பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம்? ரொம்ப ஒரு காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுச்சு. அதே மாரி நீங்க உங்களோட வோக் அஜெண்டாக்குலாம் நாங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த மாரி ஒரு சில பிரச்சனைலாம் வந்துச்சு. இதுதான் வந்து எம்ப்ரஸோட இமேஜ் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ற ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இதுல இன்னொரு பெரிய கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா தான் அவங்க எழுதின அந்த புக்க அடாப்ட் பண்ணி பேஸ் பண்ண கேம வந்து 10 நாள்ல வந்துட்டு கிராக் பண்ணி எடுத்தது. ஸோ இது வந்து நீங்க எப்படி சொல்லலாம்னா, ஓரளவுக்கு சரி ஓகே. ஏதோ புரியாம பேசுறாங்கன்னு வச்சீங்கன்னா, இன்னொரு பக்கம் என்னன்னா, அவங்களுடைய அந்த என்எஃப்ஓ ஃபைல்ல வந்து நெறைய அடுத்தடுத்த ரிலீஸ்ல வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வைக்க ஆரம்பிச்சுச்சு. அதாவது நான் தான் வந்து இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற ரொம்ப ஒரு இன்டெலக்சுவலான ஆளு. அதே மாரி அவங்களோட பிலாசபிக்கல் நான் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் பிலாசபி அந்த மாரி ஒரு சில கண்மூடித்தனமா ஒரு இது இருக்கும்ல. அதாவது இப்போ இவங்க எப்படி சொல்லலாம்னா, இப்போ இவங்க கேம் கிராக் பண்ணாங்க. எல்லாமே ஃபைன். அது வந்து யாரும் தப்பு சொல்லல. எல்லாருக்குமே வந்து ரொம்ப புடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு ராணி மாரி பார்த்தானுங்க. கேமிங் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த பைரசில இந்த டெனோவ எதிர்த்து நிக்கிற ஒரு சிங்கிள் ஹேண்டா பார்த்தேன்னு சொல்லி நெறைய பேர் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாரி ஒரு சில விஷயம் பண்ணவும் நெறைய பேர் கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஒரு மாரி ஒரு அதிருப்தியா இருந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் என்னாச்சு, அதுக்கு அந்த புகைச்சல் இன்னும் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சுச்சு. என்னன்னா, டொனேஷன் கேட்கறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டர் டொனேஷன் கேட்கிறன்றது கான்செப்ட் வந்து வேற. ஆனா ஒரு பைரேட்டர் வந்து டொனேஷன் கேட்கறது வந்து எத பேஸ் பண்ணி இருக்கணும்னா, அவங்களோட பினான்சியல் பேர்ன வந்து டேக்கிள் பண்ற மாரி இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்கர்ல் சைட்ல போனீங்கன்னா, அவங்க வந்து கேட்கறாங்க. அவங்க ஓப்பனா கேட்டுறாங்க. ஏன் கேட்கறாங்கன்னா, அவங்க வந்து அந்த சைட் மெயின்டெயின் பண்ணணும். 2வது வந்துட்டு அந்த சீட் பாக்ஸ்க்குலாம் நான் வந்து பே பண்ணணும். அந்த ஒரு ரீசனால அவங்க கேட்கறாங்க. ஓகே. ஆனா இவங்க கேட்கறதுக்கும், ஒரு ரீபேக்கர் கேட்கறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த அம்மா வந்து இனிஷியல் ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த ஃபைல கண்டுக்க போறதில்ல. அதுக்கப்புறம் இந்த ரீபேக்கர் தான் அந்த ஃபைல வந்து கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ வந்து எம்ப்ரஸ் வந்து ஒன்ஸ் காசு கேட்க ஆரம்பிக்கும்னா, ஒரு பெரிய ஒரு புகைச்சல் வந்து எரிய ஆரம்பிச்சுச்சு. அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஆ சீன்ல இருக்காங்க இல்லையா? அந்த சீன் இருக்காங்கல்ல, அவங்களோட மெயின் பிரையாரிட்டி என்னன்னா, நம்ம வந்து காசு வாங்கக்கூடாது. நம்மளோட மோட்டிவ் என்னன்னா, கேம ஃப்ரீயா குடுக்கணும். நம்மளுடைய ஃபன்னுக்காண்டியும், ஒரு த்ரில்லுக்காண்டியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோன்றது தான் அவங்களோட மெயின் மோட்டிவ். ஆனா, அந்த சோல் மோட்டிவையும் தாண்டி இவங்க காசு கேட்க ஆரம்பிக்கவும், ஒரு பெரிய அதிருப்தி ஆச்சு. என்னடா இவங்க தேவையில்லாம இப்படி காசு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ட்டு. ஆனா, இவங்க காசு டொனேஷன் கேட்கறது வந்து மத்தவங்கலருந்து எப்படி டிஃபர் ஆகும்னா, இவங்க வந்து ஒரு $500 என்னமோ சார்ஜ் பண்றாங்க. அதாவது, உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ நான் வந்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு மட்டும் தரேன். இது வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப ரீசென்ட்டா தமிழ் ராக்கர்ஸ் வந்து அவங்க டெலகிராம் சேனல்ல ஒரு விஷயம் போட்டாங்க. ஒரு சில படத்தோட ப்ளூ ரே டிஸ்க்லாம் போட்டுட்டு, இந்த படம் இந்த இதெல்லாம் வேணும்னா எங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். அதாவது அந்த அந்த காப்பி வந்து உங்களுக்கு மட்டும் தான் குடுப்போம். நாங்க வேற எங்கேயும் விக்க மாட்டோம். கிட்டத்தட்ட அதே மாரி தான் இங்க எம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இத பண்ணவும் என்னாச்சுன்னா, இந்த குரூப் எம்ப்ரஸ் வந்து இந்த சீன்லேருந்து கொஞ்ச நேரம் விலக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆச்சா பூச்சான்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் வேணாம் நம்மளும் சேர்ந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு திருப்பி உள்ள வந்துச்சு. ஆனா திருப்பி உள்ள வந்த பிறகும் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தொடர்ந்துட்டே இருக்கவும், ஒரு கட்டத்தில அவங்களுக்கே ஒரு பெரிய அ எரிச்சல் ஆயிடுச்சு. என்னடா இது தேவையில்லாம உள்ள சேர்த்துட்டோம். இந்த அம்மா உள்ள பிரச்சனை பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது பெரிய இஷ்யூ வச்சு நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப பெரிய புகைச்சல் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த டைம்ல தான் என்னாச்சு, அ அந்த அம்மா வந்துட்டு என்எஃப்ஓ ஃபைலையும் தாண்டி Redditல அந்த ரொம்ப ஆக்டிவா இருக்கிற பெர்சன். வந்துட்டு கொலையடி சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. எப்படின்னா, அந்த அவங்க ஆடியன்ஸ் கிட்டயும் பண்ணும்போது, ஆடியன்ஸ் கிட்டயும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எப்படி சொல்லலாம்? இப்ப ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிராக் வாட்ச் சொல்றாருன்னா, "நீ வந்து நீ வேணா என்ன வேணா பண்ணிட்டு போ. எனக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு ஃப்ரீ கேம் தான் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ, அத நான் பண்ணிட்டு போறேன்."
அதே மாரி கிராக் வாட்ச் மாடு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன விட்டாருன்னா வந்துட்டு, இந்த அம்மாவுக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு இப்ப டெனோவோவோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆன்டி பைரசி கம்பெனியோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 500Kலேருந்து ஒரு $1,000,000 வரைக்கும் அந்த அம்மாவுக்கு சேலரி குடுக்கலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும்போது அவங்க வந்துட்டு டொனேஷன் கேட்கறது தப்பு கிடையாது. பட் ஆனா, அது வந்து ஒரு கேட் கீப்பிங் மாரி பண்றாங்க. அதுதான் இங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனை போச்சு. அவர் அந்த மாரி ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஒரு கான்ஸ்பிரசி மாரி என்ன சொன்னாருன்னா, மெயினா இப்ப இருக்கிற இந்த குரூப்ஸ் இருக்காங்கல்ல, யார சொல்லலாம்? இப்ப இந்த சீன்ல இருக்கிற ஒரு சில பேர்லாம் வந்துட்டு வெளிய வந்து, அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சில ஆன்டி பைரசி கம்பெனில போய் ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு நல்ல சம்பளம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி இதுல வந்து காசு ரொம்ப வராது. அதே மாரி ஆ இந்த அம்மா காசு கேட்டுட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த டைம்ல வந்து ஸ்கிட் ரோ வந்து அவரும் ஒரு என்எஃப்ஓ ஃபைல் வச்சிருப்பாங்க. அவரு என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாருன்னா, "நாங்க வந்து பண்றது எங்களுக்கு தனியா மணி ஜெனரேட் ஆயிருக்கு. நாங்க இது பியூரா பண்றது வந்து கேம ஃப்ரீயா குடுக்கணும். எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போய் சேரணுன்றது தான். ஆனா நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்குது. அதே மாரி உன் பேச்சு சரியில்லன்னு" சொல்ட்டு என்எஃப்ஓல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு கட்டம் போம்போது என்ன ஆச்சுன்னா, இன்னொரு ஒரு பெரிய டைட்டில் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. என்ன டைட்டில்ன்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஹார்வெஸ்ட் 1920ன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அந்த டைட்டில் வரும்போது நெறைய பேரு பெரிய இஷ்யூ ஒண்ணு ஃபேஸ் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஸ்பீட் வந்து 200 கேபிபிஎஸ் தான் வந்துச்சு. இப்ப இதனால யாராலயுமே ஃபர்ஸ்ட் டே வந்து டவுன்லோட் பண்ண முடியல. எல்லாருக்கும் ஒரு 3 டூ 4 டேஸ் ஆச்சு. ஏன்னா, அந்த கேம கிராக் பண்ணது அப்ப எம்ப்ரஸ் மட்டும் தான். அதே மாரி சொல்ல மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஆர்டிஆர வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணது எம்ப்ரஸ் தான். அப்புறம் ஏன் வந்து ஃபிட்கால்ல வரலன்லாம், இப்ப தான் இந்த கதைக்குள்ள நம்ம உள்ள போப்போறோம். இப்ப என்னன்னா, இந்த அயன் ஹார்வெஸ்ட் 1920 இருக்கு இல்லையா? இந்த கேம வந்து அ ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு 1 வாரம் இழுத்துட்டு இருக்கானுங்க. 1 வாரம் இழுத்துட்டு இருக்கவும் ஃபிட்கலுக்கு கடுப்பாயிருச்சு. அப்பதான் அந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுது. இந்த மாரி எம்ப்ரஸ் வந்து உங்க கேம வந்து 200 கேபிஎஸ்க்கு வந்து சீட் பாக்ஸ குறைச்சுட்டாங்க. அப்படி குறைக்கிறதுனால எங்களால யாரும் ரீபேக் பண்ண முடியல டைமுக்கு. ஏன்னா, அந்த போஸ்ட் போட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு. ஃபிட்கல் வந்துட்டு இந்தா வருது, அந்தா வருதுன்னு சொல்லி, சொல்லி, சொல்லி. ஏன்னா ஃபிட்கல் வந்து ஒரு கேம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்துரும். அதே மாரி ஃபிட்கலும் இல்ல ஒரு சில ட்ரஸ்டடான ரீபேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்துட்டு பொறுத்து, பொறுத்து வெறுத்து போயிட்டாங்க. ஏன்னா 1 வீக்கா ஒண்ணுமே குடுக்க முடியல. அப்புறம் அவங்க ஃபோரம்லயும் நெறைய பேர் உள்ளடி சண்டைலாம் வந்துச்சு. ஏன் குடுக்கல? இல்ல இவங்க வந்து போயிட்டாங்களா? இல்லையான்னு சொல்லி நெறைய என்ன சொல்லலாம்? அந்த எந்த இஷ்யூ இருக்கும் தெரியுமா? அந்த பொசிஷனிங் இஷ்யூ ஒண்ணு இருக்கும்ல. இப்ப அந்த இடத்துல நம்ம தான் இருக்கோம்னு சொல்லிட்டு காமிக்கிறது. ஸோ அந்த மாரி இஷ்யூ வந்து பொதுவா இந்த பைரேட் பண்றவங்களுக்கோ, இல்ல பைரேட் ப்ரொவைட் பண்றவங்களுக்கோ இந்த இஷ்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாரி இஷ்யூ வரும்போது இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. எப்பன்னா, பிப்ரவரி 2021ல வந்துட்டு இந்த மாரி கேம நீங்க வந்து 200 கேபிஸ் குறைச்சிட்டீங்க. இப்படி குறைக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீல்டு கிடையாது. ஏன்னா கேமிங்ன்றது வந்து எல்லாருக்கும் காமனா போறது தான். நீங்க டொனேஷன் வாங்குறீங்க அதெல்லாம் உங்களோட பிரச்சனை. அதையும் தாண்டி நீங்க தேவையில்லாம இந்த மாரி ஸ்பீடு குறைக்கிறதுன்றது ரொம்ப எத்திக்கலா கிடையாது. ரொம்ப அன்எத்திக்கலா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. முடிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இனிமே வந்து இந்த கேம வந்து பைரேட் பண்ண போறதில்ல. அவங்க அவங்க இதுலருந்து நான் ரீபேக் பண்ண போறதில்லன்னு சொன்னாங்க. அதனால தான் ஆர்டிஆர் வந்து அந்த டைம் 2020 அந்த டைம்ல வரும்போது, இவங்க சைட்ல வந்து ரொம்ப லேட்டா வந்ததுக்கு காரணம் அதுதான். அதே மாரி இன்னும் ஒரு சில பெரிய டீட்டெயில்லாம் வந்துட்டு மத்த ரீபேக்கர்ஸ்லாம் குடுத்துட்டு இருக்கும்போது, இவங்க லேட் ஆக்குனதுக்கு காரணமும் அதுதான். இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் 2022ல வந்துட்டு கோல்ட்பர்க் அண்ட் யானா கோடெக்ஸோட ஓனர் அவரும் வந்து வெளிய போயிட்டாரு. அவர் வெளிய போன பிறகு, அவர் வெளிய போற டைம்ல தான் என்னாச்சுன்னா, இந்த அம்மா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாரி நெறைய பேசி, பேசி, பேசி ட்ராக் டவுன் பண்ணி கடைசில எம்ப்ரஸ புடிச்சுட்டானுங்க. எம்ப்ரஸ பிடிக்கும்போது, இந்த அம்மா வந்து என்ன பண்ணுச்சு, காட்டமா ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சு. இந்த மாரி ரெடிட்ல இருக்க ஒரு சில லூசு பயல்களும், பிட்கள்னால தான் நான் மாட்டுனேன்னு சொல்ட்டு, பெரிய பிரச்சனை பண்ணுச்சு. அப்புறம் கோர்ட்ல நெறைய கேஸ்லாம் நடந்து, கடைசில அவங்க லாயர்லாம் அவங்கள காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தும்போது என்ன சொல்லுச்சுன்னா, நான் வந்து ரிலீஸ் ஆயிட்டேன். இன்னும் என் கண்ட்ரில இருக்க லாவும், என்னோட லாயரும் என்ன கை விடல. நான் வந்து சீக்கிரம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டாங்க. வெளிய வந்த பிறகு தான் கொஞ்சம் மனமாற்றம் ஆனாங்க. அதுக்கப்புறமா இந்த லூஸ்தனமா பேசுறது கிடையாது. ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபிட்கள் எல்லாருக்குமே மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ அந்த ஒரு ஃபீல்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில நடந்த ஒரு பெரிய உள்ளடி சண்டை. இப்ப இந்த சண்டைய பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, மெயினா வந்து என்னன்னா, அந்த பொசிஷனிங் தான். யாரு வந்து இப்போ உள்ள நிக்கிறா, இப்ப யாரு கரண்ட்ல இருக்கான்றது தான். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆ பீப்பிள்ட்ட எப்படி கன்வே ஆகுது? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் போறாருன்னா, அது வந்து அவருடைய ஸ்டாண்டர்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அவர் அது அவருக்குன்னு ஒரு மாரல் இருக்கும். அத தாண்டி போக்கூடாதுன்னு சொல்ட்டு. ஆனா லிசனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து அந்த டைம் குடுக்குறதில்ல. அதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப எப்படி சொல்லலாம்? இப்ப வந்து எஸ்விகே ஒரு பெரிய பாட்காஸ்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க வந்துட்டு வாரம் வாரம் குடுக்கணுன்ற அந்த ஒரு பிரஷரைஸ் ஆயிருதுல்ல. இப்ப நீங்க வந்து கேட்டுட்டே இருந்து நீங்க 4 மணி நேரம் போடுறீங்க.
ஏன் 4 மணி நேரம் குறைச்சு கம்மியா போடுறீங்க? 8 மணி நேரம் போடுங்க, 10 மணி நேரம் போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. அது வந்து கேட்கற உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் ஆனா அது புரொடியூஸ் பண்ணும்போது இருக்கிற டிஃபிகல்டீஸ் இருக்குல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்விகேக்கு அந்த ஒரு டீம் ஒண்ணு இருக்கு மேனேஜ் பண்ணிருவாங்க. இப்ப அது வந்து நாளைக்கு நீங்க இன்னொரு பாட்காஸ்ட் கேட்டு அது நல்லா புடிச்சு போய் நீங்க இது பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து கிரியேட்டருக்கு ஒரு பிரஷர் குடுக்கும். அதே பிரஷர் தான் இங்க வந்து எம்ப்ரஸுக்கும் விழுந்துச்சு. டக்கு டக்குன்னு பண்ணணுன்ற பொழுது, அத வந்து அந்த அம்மா வந்துட்டு ஒரு டவுன் டூ எர்த் இல்லாம கொஞ்சம் ஓவர் ஹெட்டா போயி நெறைய டிரான்ஸ்போபிக்கா பேசி, அது தேவையே இல்லைல்ல. ஏன்னா இந்த குரூப் பொறுத்தவரைக்கும் ரொம்ப அனானிமிட்டி மெயின்டெயின் பண்ணுவாங்க. நீங்க அவ்வளோ சீக்கிரமா யார்ட்டயும் பேசவே முடியாது. ஆனா வந்துட்டு ஏன்னா நீங்க வந்து ஃபிட்கர்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவங்களுடைய வெப்சைட்ல இருக்க ஃபார்ம்ல மட்டும் தான் அவங்கள்ட்ட பேச முடியும். மத்தபடி வேற எங்கேயுமே அவங்கள்ட்ட பேச முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும்போது, இப்ப இப்ப சிம்பிளா நான் சொன்னேன்ல ஆல்ரெடி பாட்காஸ்ட்க்கு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதே மாரி தான். இப்ப வந்து தமிழ் ராக்கர்ஸோட கதைக்கே வரலாமே. ஏன்னா தமிழ் ராக்கர்ஸ் வந்து 2 வாட்டி வந்துட்டு, வந்துட்டு போனானுங்க. திருப்பி வந்து அடுத்து வருவாங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப அவங்க இன்னைக்கு பார்த்தா அவங்க சேனல் வந்துட்டு காப்பிரைட்ல தூக்கிட்டானுங்க. அது போக வந்துட்டு டெலகிராமும் இன்னைக்கு ஒரு பெரிய கிரைசிஸ்ல மாட்டிட்டு இருக்கு. நாளைக்கு டெலகிராம் போச்சுன்னா எத்தன பேரோட கான்டாக்ட் லிஸ்ட் போகுன்றது தெரியல. எத்தன பேர் ஃபைல் அங்க ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் அவங்களோட பெர்சனல் ஃபைல்லாம் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப வந்து ஒரு பெரிய லா பேட்டில் மாரி போயிட்டுருக்கு. பட் அது எந்த அளவுக்கு முடியும், என்ன ஏதுன்றது தெரியல. ஸோ லிசனர்ஸோ இல்ல வந்து யூசர்ஸோ உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, எதையுமே போட்டு ரொம்ப குளோரிஃபை பண்ண வேணாம். இப்ப பைரசின்றது எதுக்கு வந்துச்சுன்னா, எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணுன்ற ஒரு காரணமே தவிர, நான் வந்து பைரசில பார்த்தா தான் கெத்து. நீ எதுக்குடா காசு செலவு பண்ற? அதெல்லாம் தேவையில்ல. இப்ப அ உதாரணம் சொல்ல போனா Adobeயோட சாஃப்ட்வேர்ஸ் எடுத்துக்கலாமே. அது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 கிட்ட சார்ஜ் பண்றான். இப்ப நீங்க ஒரு இந்தியா மாரி ஒரு 3 டிகிரி கண்ட்ரில நான் வந்து மாசம் மாசம் ஒரு 4,000 4,000 நான் பே பண்றதுக்கு சத்தியமா என்னால முடியாது. நெறைய பேரால முடியாது. ஒரு பெரிய கம்பெனினா ஒரு லைசென்ஸ் எடுத்து தப்பிச்சுரும். ஒரு இண்டிவிஜுவலு நான் இப்ப தான் கத்துக்க போறேன்னாலும், எனக்கு மாசம் ஒரு ரூ. 1,800 என்னமோ கேட்கறான். நான் ரூ. 1,800 காசையும் குடுத்து, அவன்ட்ட புக் இருக்கும். அது ஒரு $100 கிட்ட செலவாகும். அந்த புக்கையும் நான் வாங்கி, நான் படிச்சு, திருப்பி நான் இதுல தான் காசு போட்டு இது ஒரு எண்ட் ஆகாத லூப் மாரியே ஓடிட்டே இருக்கும். இப்ப அந்த மாரி கேஸ்ல எனக்கு பைரேட் பண்றத தவிர எனக்கு ஒரு வழி கிடையாது. நான் கத்துக்கிட்டேன்னா, ஒன்ஸ் அவன் கம்பெனி போனான்னா அவனுக்கு குடுப்பான். நான் பண்ண ஆரம்பிப்பேன். இல்லைன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் வரும். நான் அந்த மாரி பண்ணலாம். எனக்கு அந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. பட் அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு இப்போதைக்கு ஸ்டார்ட்டிங்ல இருக்காது. அந்த மாரி இடத்துல எனக்கு பைரசி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாரி புக் எடுக்கிறதுக்கும் எனக்கு பைரசி தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா நான் ஆல்ரெடி கிசாமி சொல்லியிருப்பாரு ஒரு எபிசோட்ல. இந்த மாரி பைரசின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா, உங்களுக்கு பெரிய ஜேர்னல்லாம் வெளிய வராது. ஏன்னா, அதுவுமே ரொம்ப பெரிய கேட் கீப்பிங் தான். இங்க கேட் கீப்பிங்ன்றது ஒரு எல்ல தாண்டி போயிரும். இப்ப பைரசின்ற ஒரு விஷயம் இல்லன்னா, கேட் கீப்பிங்ன்றது நாளைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிரும். எப்படி சொல்லலாம்னா, அந்த காமெடி இருக்கும்ல. நீங்க வந்துட்டு எந்திரிக்கணும்னா இத்தன டாலர் கட்டு, உட்காரணும்னா இத்தன டாலர் கட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி நெலைம நிஜத்துல வந்துரும். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தியேட்டரோட ஃபீஸ்க்க பார்த்தீங்கன்னா, மத்த ஸ்டேட்டோட ரொம்ப கம்மி தான். நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா நம்ம ஊர்ல வந்து இந்த சாப்பிடுற ஐட்டத்தோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. அது தியேட்டர்காரனுக்கு ஒரு நியாயம் இருக்கும். நமக்கு ஒரு நியாயம் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு நியாயம் இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்கவங்க பக்கம் நியாயம் தான் பார்க்குறோமே தவிர, அடுத்தவன் பக்கத்துல என்ன இருக்குன்றத நம்ம பார்க்க போறதில்ல. அப்படி பார்த்திருந்தா நமக்கு கரெக்ட்டா புரியும். பைரசின்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தானே தவிர, அது எசென்ஷியல் கிடையாது. அதே மாரி இன்னொரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குரூப் அ ஒரு படத்த பைரேட் பண்ற பெரிய குரூப்பே ஒரு பப்ளிக் மெசேஜ் ஒண்ணு போட்டானுங்க. இந்த மாரி நீங்க இதுல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் சிம்பிளா சொல்றேனே, இப்ப இந்த ஷார்ட் லிங்க் போடுறாங்கல்ல, இப்ப ஷார்ட் லிங்க் போட்டு இந்தியால கணக்கு சொல்றேன். இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேஜ் வந்து ஆட் தாண்டி நீங்க லிங்க் போற இந்த ஒரு படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ சம்பாதிப்பாய்ங்கன்னா, $0.0050 தான் சம்பாதிப்பான். அதுவுமே வந்துட்டு ஒரு ஆவரேஜ் தான். நான் ஏன் ஆவரேஜ்ன்னு சொல்றேன்னா, ஒரு சில நாள்ல வந்துட்டு 0.00001லாம் போயிருக்கு. இல்ல ஒரு நாள்லயே வந்துட்டு 0.0070 அந்த மாரியும் போகும். அதனால வந்து அது வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்காது. ஒரு ஆவரேஜா தான் அந்த கணக்கு போயிட்டுருக்கும். இப்ப அவங்களுக்கு இப்ப வந்து அ தமிழ் பிளாஸ்டர்ஸோ, உன் தமிழ் எம்பியோ அவங்களுக்கு வந்து நெறைய சோர்ஸஸ் இருக்கு. அவன் வந்து காசு போட்டா எடுத்துருவான். ஏன்னா வெப்சைட்ல கிளிக் பைட்டா போற ஆடா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு படத்துல காட்டுற ஆடா இருக்கட்டும், அவன் சம்பாதிச்சுருவான். ஆனா நீங்க அந்த மாரி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. 2வது மணி வேஸ்ட்டு. 3வது உங்களோட ஐபிய புடிச்சாங்கன்னா, பெரிய லாசூட் வரும். ஸோ அதனால வந்துட்டு யாரும் தேவையில்லாம இந்த மாரி ஒரு தப்பான பிராக்டிஸ் வேணாம். இப்ப அவங்க பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அதுக்காண்டி பேக்கப் இருக்கும். இல்ல வந்துட்டு ஃபினான்ஷியலாவோ, இல்லன்னா வந்துட்டு அ லாயரோ ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பா. இந்த மாரி ஒரு பெருசா இறங்குறான்னா, சும்மாலாம் எவனும் இறங்க மாட்டான். ஆனா, இத 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 வந்துட்டு ஒரு பெரிய பேஷனா எடுக்கிறேன். நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்றேன். அதெல்லாம் நீங்க
பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, அதுக்கு குரூப் இருக்கு. அவைங்க பண்ணிட்டு போறாங்க. நீங்க போய் இறங்குறேன்னு சொல்லி இறங்கி, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா, உங்க வீட்டுக்கு தான் அது ப்ராப்ளம் ஆகும். பைரேட் பே எடுத்துக்கலாம். அந்த ஃபவுண்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்க ஏஎஃப்கே டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். லா வந்து அவங்க கண்ட்ரில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துமே, அவங்களே ஒரு ஆள தவிர மத்த 2 பேர் வேற நாட்டுக்கு ஓடி போய்ட்டானுங்க. ஏன்னா, பிரச்சனை எந்த அளவுக்கு போகுன்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ, பைரசின்றது ஒரு எண்ட் ஆப்ஷனே தவிர, அது வந்து பிரையாரிட்டி கிடையாது. ஸோ, அத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் வராது. அதேமாரி எந்த ஒரு சர்வீஸையும் ஓவர் அப்யூஸ் பண்ணாதீங்க. இப்ப நீங்க Telegram இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ண போவீங்க. நீங்க Telegramனா நீங்க நாளைக்கு வேற சர்வீஸ் போயிருவீங்க. ஆனா, அத எடுத்து போடுறான்ல, அவனோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில அங்கேயும் பெரிய திருட்டு சம்பவம்லாம் நடக்குது. இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது? ஒரு 2 வருஷம் முன்னாடி நெறைய பேர் கஷ்டப்பட்டு போட்ட இண்டிவிஜுவல் கிரியேட்டரோட கன்டென்ட்லாம் திருடி பண்ணி இன்னைக்கு ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கான். இந்த மாரி விஷயங்களும் ஆன்லைன் பைரசில நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஆன்லைன் பைரசி பொறுத்தவரைக்கும், அது வந்து இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நிக்க போறதில்ல. என்னைக்கு நிக்கும்னு நெனைக்கிறீங்கன்னா, என்னைக்கு மக்களுக்கு கரெக்ட்டா ஒரு வேஜஸ் வருது, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். அந்த மாரி நிலைமை வர வரைக்கும் பைரசின்றது இருக்க தான் செய்யும். இன்னொன்னு பைரசில ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு படம் பிடிக்குது, ஒரு நல்ல குவாலிட்டில கிடைக்குது. நீங்க வச்சுக்கலாம். இப்ப நாளைக்கே இந்த படம் ஓடிடில இல்லன்னா கூட, உங்க கையில அந்த ஒரு காப்பி இருக்கும் அவ்வளோதான். அது பிரிசர்வேஷன் தானே தவிர, அத வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஹேக் பண்ணிட்டேன்ற ஒரு சில காமெடிலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாரிலாம் எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ, இப்ப நம்ம எபிசோட் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ, எபிசோட் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்றத நீங்க ஃபீட்பேக்ல சொல்லுங்க. Discordல குடுத்தாலும் சரி, இல்ல Insta ஹேண்டில்ல குடுத்தாலும் சரி. நாங்க Spotify மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். அதேமாரி Spotifyல ஃபாலோ குடுங்க. ஒரு 4 ஸ்டாருக்கு மேல ரேட்டிங் குடுங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட் இனி வரிசையில வரும்னு நெனைக்கிறேன். நெறைய பிளான் போயிட்டுருக்குது. ஸோ நான் உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். நான் வந்து ஹிட்டாச்சி. நீங்க கேட்டுருக்கிறது ரோகம்ச பாட்காஸ்ட். போயிட்டு வரோம். பாய்.